கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சியில் 48 வழித்தடங்களில் சிற்றுந்துகள் இயக்க அனுமதி ஆணைகளை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் வழங்கினார். மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பேருந்து செல்ல இயலாத பகுதிகளுக்கு மக்கள் எளிதாக செல்ல சிற்றுந்து இயக்கப்படும் என அரசு சார்பில் அண்மையில் அரசாணை வெளியிடப்பட்டது. அதன்படி வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் ஒருங்கிணைந்த சாலை போக்குவரத்து சேவையை வழங்கும் வகையில் கோவை மாவட்டத்தில் சிற்றுந்து பயண சேவை திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் முதல் கட்டமாக கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் பொள்ளாச்சி பகுதிகளில் இயக்கப்படும் சிற்றுந்து பயண பாதை குலுக்கல் முறையில் இறுதி செய்யும் நிகழ்வு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் தலைமையில் மார்ச் 18ஆம் தேதி நடைபெற்றது. கோவை சரக இணை போக்குவரத்து ஆணையர் அழகரசு, மேட்டுப்பாளையம் வட்டார போக்குவரத்து அலுவலர் சத்யகுமார், பொள்ளாச்சி வட்டார போக்குவரத்து அலுவலர் கோகுலகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அனைத்து வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் சார்பில் 67 வழித்தடங்களுக்கு 323 விண்ணப்பங்கள் வரப்பெற்றன. இந்த விண்ணப்பங்களிலிருந்து மேட்டுப்பாளையம் மற்றும் பொள்ளாச்சி வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு உட்பட்ட 2 விண்ணப்பங்களுக்கு மேல் விண்ணப்பம் செய்த வழித்தடங்களுக்கு குலுக்கல் முறையில் வழித்தடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியரால் செவ்வாய்க்கிழமை அனுமதி வழங்கப்பட்டது. அதன்படி மேட்டுப்பாளையத்தில் 20 வழித்தடங்களுக்கும், பொள்ளாச்சியில் 21 வழித்தடங்களுக்கும் என மொத்தம் 48 வழித்தடங்களில் சிற்றுந்துகள் இயக்குவதற்கான அனுமதி ஆணைகளை ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் வழங்கினார்.